ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அயோத்தி ராமர் கோயிலுக்கு வந்திருக்கோம். புதுசாக கட்டின கோயிலை பார்ப்போன்ட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம நண்பர்களுக்கு காட்டலாம். இப்போ வந்து ராமர் கோயில் என்ட்ரன்ஸில் தான் நம்ம நிற்கிறோம். என்ட்ரன்ஸோட ஆக்சி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் காட்டுறேன் உங்களுக்கு. ராமர் கோயில் என்ட்ரன்ஸ் வந்து இப்படிதான் இருக்குது. ராம் டெம்பிள் இதுதான் நம்ம கோயிலுக்குள்ள போற பாதை. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. கோயிலுக்கு நல்ல கூட்டங்கள் வருது. மக்கள் கூட்டம் வந்து ராமரை தரிசிக்க பாதுகாப்புலாம் நல்லா இருக்குது. உள்ள மொபைல் நாட் அலோடு. நான் கோயிலுக்கு வெளியே மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். வயசானவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க வந்தா அவங்கள கூட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி பே பண்ணீங்கன்னா வண்டியில வந்து கூட்டு போவாங்க. இது வந்து எல்லாமே நம்ம வந்து பிலாங்கிங்ஸ் வந்து லாக்கர்ல வந்து வச்சுட்டு போயிடணும். கூட்டம் அதிகமா இருக்கும்போது பாதை அமைச்சிருக்கேன். நாங்கள் காலையில் வந்ததுனால கூட்டம் இல்லை. ஆனால் வெயில் நல்ல வெயில் இருக்கு. இதுதான் கோயிலுக்கு மெயின் என்ட்ரன்ஸ். உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஃபுல் செக்யூரிட்டி செக் வந்து இருந்தது. நல்லா ஏர்போர்ட்ல செக் பண்ணி வர்ற மாதிரி முழு பாதுகாப்போட தான் உள்ள விடுறாங்க. கோயிலுக்குள்ளேயே செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. இதில் வந்து செப்பல் வச்சுக்கிட்டீங்கன்னா உள்ள போய்க்கலாம். எல்லாம் செப்பல் ஸ்டாண்ட் எல்லாம் அங்கே இருக்கு. மொபைல் மற்ற பொருட்கள் வைக்கிறதுக்கு லாக்கர் வந்து. கோயிலுக்குள்ள போறோம், கூட்டம் அதிகமா இருக்கும். மொபைல் என்ன ஆகுமோ, பர்ஸ் என்ன ஆகுமோன்னு பயப்பட வேண்டாம். வெளியே எல்லாத்தையும் பிடிக்கிட்டு தான் உள்ள விடுவாங்க. அதனால அந்த டென்ஷன் வேண்டாம். இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ராமரை வந்து தரிசித்து வந்தாச்சு. நல்ல வெயில். இங்கே பாருங்க, உடம்பெல்லாம் வேர்த்திருக்கு. ஆமா, நல்ல கூட்டம். மக்கள் கூட்டத்தை பாருங்க. நீங்க வந்து ராமரை தரிசிக்கணும்னா இப்போ கிளம்பி வரலாம். ஆனா ராமர் கோயிலோட பிரம்மாண்டத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சுனாலும் வரலாம். ஏகப்பட்ட வேலைகள் கோடிக்கணக்கில் நடந்துட்டு இருக்கு. மக்கள் என்ட்ரி ஆகிற இடம். இன்னைக்கு ஸ்பெஷல் டேன்னு ஒன்றும் கிடையாது, ஆனால் நல்ல கூட்டம் தான்.
இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சா வந்து பாருங்க. எல்லா இடமும் கோயிலுக்குள்ள இருந்து வெளியே இருந்து எல்லா இடமும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. எல்என்டி டாட்டான்னு சொல்லிட்டு பெரிய குரூப், பல கோடிக்கணக்கில் வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னும் கோயில் வந்து இன்னும் பெரிய பிரம்மாண்டமா ரெடி ஆயிட்டு இருக்கு. அவ்வளோதான், கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம். இதுதான் கோயில் வெளியே போகிற பாதை. அங்கங்கே குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு டெம்பரரி டாய்லெட்ஸ் வச்சிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் நடந்துட்டு रहने वाले हैं जहाँ कहीं पर भी हो।